இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மொலாக்காய் ஐலாந்து என்பது சிறு தீவு. தென் பசிபிக் தீவில் குஷ்டரோகம் எனப்படும் தொழுநோய் பரவிய நாட்கள் அது. தொழுநோயால் தாக்கப்பட்டோர் மொலாக்காய் என்னும் இத்தீவில்தான் தனிமைப்படுத்தப்பட்டு கவனிப்பாரற்று தங்கள் வாழ்வை இழந்தனர். மக்களால் மட்டுமல்ல, கடவுளாலும் கைவிடப்பட்டு விட்டோம் என்ற முடிவிற்கு அவர்கள் வந்துவிட்டனர். அவர்களுக்கு உதவி செய்யவும் நோயின் கொடுமையிலிருந்து அவர்களை காப்பாற்றவும் யாருமே முன்வரவில்லை. காரணம், அந்த தீவிற்கு சென்றவர்கள் தங்கள் நாட்டிற்கு திரும்பி வரக்கூடாது என்பது அரசாங்கத்தின் உத்தரவு. 1873ஆம் ஆண்டு துன்பத்தில் துவண்ட அம்மக்களுக்கு துணைவனாக அம்மக்களை தேடி புறப்பட்டான் ஒரு இளைஞன். அவர்தான் டாமியன் ஆவார். பலர் அவரை தடுத்தனர். ஆனால் டாமியனோ தன் தீர்மானத்தில் உறுதியாயிருந்தார். மொலாக்காய் தீவில் இறங்கியவுடன் அவர் கண்ட காட்சிகளோ கொடுமையாயிருந்தன. வியாதியின் கொடுமையால் நடைப்பிணங்களாக, உடலெல்லாம் புண்களாக சீழ்வடிந்த நிலையில் மக்கள் வாழ்ந்தனர். அவர்களின் வாழ்வில் நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பித்தார் டாமியன். அவர் அங்கு வந்த பிறகு அநேக மாற்றங்களை அந்த தீவில் அவர் கொண்டு வந்தார். ஏதோ குடிசையில் வாழ்ந்த மக்கள் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு வீடுகளில் வாழ ஆரம்பித்தனர். பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அநேக நன்மைகளை அந்த தீவு மக்கள் அனுபவிக்க ஆரம்பித்திருந்தனர். அவர்களின் புண்களை காயம் கட்டினார். மருந்துகளை கொடுத்து ஜனங்களை ஆறுதல் படுத்தினார். ஒரு நாள் அவர் குளிக்க செல்லும் போது தற்செயலாக கொதிக்கும் தண்ணீர் அவருடைய கால்களில் பட்டுவிட்டது. ஆனால் அவர் அதை உணரவில்லை. அதிர்ச்சி அடைந்தார். ஆம், அவருக்கும் தொழுநோய் பற்றி கொண்டது. அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வந்த டாமியன் அத்தீவு மக்களிடம், நான் இப்போது உங்களில் ஒருவனாகிவிட்டேன் என்று கூறினார். அவ்வாற ஞாயிறு ஆராதனையில் தொழு நோயாளிகளாகிய நம்மேல் தேவன் அன்பாயிருக்கிறார் என்று ஆண்டவரை புகழ்ந்தார். நோயின் கொடூரம் அவரை முற்றிலும் தாக்கவே தான் அளவு கடந்த அன்பு வைத்த மக்களை விட்டுவிட்டு தனது 49வது வயதில் மரித்தார். தனது அர்ப்பணிப்பில் இருந்து பின்னிட்டு பாராமல் தன் உடலையும் உயிரையும் தொழு நோயாளிகளுக்காக கொடுத்த டாமியனின் அர்ப்பணிப்பும் கர்த்தர் மேல் இருந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தேவனின் அன்பை வெளிப்படுத்திய விதமும் தங்களை கவனித்து பராமரிக்க யாரும் இல்லை என்று தவித்த மொலாக்காய் தீவின் மக்களுக்கு அவர்களையும் தேவன் நேசிக்கிறார் என்பதை எடுத்து காட்டின அந்த வாலிபனின் அர்ப்பணிப்பும் நிச்சயமாகவே மற்றவர்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, மிகுந்த சாந்த குணத்தோடு குஷ்டரோகிகளுக்கு உதவி செய்த டாமியனிடம் காணப்பட்ட அன்பும் பாசமும் இன்று நமக்கும் தேவையுள்ளதாயிருக்கிறது. சாந்தம் என்பது மற்றவர்களுடைய குறைகளையும் பலவீனங்களையும் மிகைப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்வதாகும். நமக்கு உதவி செய்யாதவர்களுக்கும் நமக்கு தொந்தரவு கொடுப்பவர்களுக்கும் உதவி செய்வது மற்றும் அன்பு காட்டுவதாகும். இயேசு கிறிஸ்து, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆவியின் கனியாகிய சாந்தம் நம்மிலும் காணப்படட்டும். ஆத்தும பாரத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்தீர எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, குணப்படுத்த முடியாத பல்வேறு விதமான வியாதிகளிலே ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஜனங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் மத்தியிலே கர்த்தாவே ஸ்தோத்திர ஊழியம் செய்கிற கர்த்தாவே ஊழியக்கார பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நர்ஸாக டாக்டர்ஸாக பணிபுரிகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என் தேவனின் பாதுகாப்பை கொடுப்பீராக. வியாதிகளில் இருப்பவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. வியாதியஸ்தர்களை
பராமரிக்கக்கூடிய அந்த பொறுமையும் அன்பையும் சாந்த குணத்தை நீர் கொடுக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தியாகத்தோடு கர்த்தாவே ஸ்தோத்திர ஊழியர் டாமியன் அவர்கள் அப்பா அந்த மக்களை தேடி சென்றது போல நாங்களும் தேவையுள்ளவர்களை தேடி சென்று உதவி செய்வதற்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.